சிம்ம ராசியினருக்கு இப்ப வந்து அவங்க கஷ்டமத்து சனி போய்க்கிட்டு இருக்கு. ஆஹா, ஓஹோன்னு பயம் காட்டி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது 2026? நீங்க இந்த சனி, சனி, சனின்னு பயந்து போயிருக்கிறீங்க. ஆமா சார். ராசன சனி, ஏழோ சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அஷ்டம் ஐயோ! மனசு ஊறி போயிருக்கு. உங்கள் சார்பாக பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, தயவு செய்து சனி பகவான் அப்படின்னாலே ஒரு மோசம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்துல இவ்வளவோ ஜீவராசிகள் உயிரோட வாழுவதற்கான ஆயுள்காரகனே அவர்தாம்மா. அவரோட எதிர்ப்பு இருந்ததுன்னா நம்ம எப்படி உயிரோட வாழ்றது? இன்னொன்னு, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை தொழில்களுக்கும் அவர்தான் தொழில்காரர். ஒரு சாப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு தொழில் பண்ணி வருமானம் வந்தால் தான் சாப்பிட முடியும். ஆமா. இந்த 2 விஷயத்துக்கும் அதிபதியாக இருக்கிற போது அவர்தான் மூல காரணம். அவர்தான் பிரதான கிரகம். அதனால அவரை பார்த்து பயப்படாதீங்க. உங்க அப்பாவை பார்த்து நீங்க பயப்படலாம் கொஞ்ச நாளைக்கு. அதுக்காக நீ காலம்புறம் பயப்படணுங்கிறது அந்த பத்தாது. இப்ப சிம்ம ராசிக்கு பார்க்கிற போது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிம்மராசிக்கு பெரிய விசேஷம்னு சொல்றது இல்லை. ஆனால் அவர் இந்த வருஷத்துல ஜூன்ல வந்து 12ஆம் இடத்துக்கு வந்துருவார். உச்ச பலத்தை தோறுகின்றார். இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் கவனிக்கப்பட வேண்டிய கிரகம். கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் குரு பகவான் கவனிக்கப்பட வேண்டிய கிரகம். அந்த குரு பகவான் வந்து 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த 12ங்கிறத மறத்துருங்க. அவரத்திடத்தில் உச்ச பலம் பெறுகின்றார். அப்ப 5ஆம் பாவாதிபதி உச்சம் பெறுகின்ற போது இதுவரையிலும் பிள்ளைகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்கிலேசங்கள், இப்போ வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா வீட்டில் என் பையனை படிக்க வச்ச சார் அவனுக்கு வேலை கிடைக்கல, இன்னும் நான் தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன், இப்படியெல்லாம் ஒரு பொருளாதாரத்தில் சிக்கி தவித்து கொண்டிருந்த குடும்ப சார்ந்த உறுப்பினர்களுக்கு மத்தியில் ஒரு மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், வெகுவாக தீவிரமாக சீக்கிரமான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க பார்க்கலாம். அதே போல சிம்மத்திற்கு அவர் 5ஆம் பாவாதிபதியாக இருந்து உச்சம் பெற்றிருக்கிறதுனால அயன சயன புகழ் போக பாக்கியம்ன்றான். நேரத்துக்கு சாப்பிட்றது, நிம்மதியை தூங்குறது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது, எல்லாம் சுற்றி பார்த்து மகிழ்வது, ஆக மொத்தம் இந்த பிறவி ஏன் எடுத்தோமோ அந்த பிறவிக்குண்டான அனைத்தையும் மகிழ்ந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த சிம்மத்திற்கு கிடைக்கும். அப்போ அலுப்பு தீர்த்து போகுது, நம்பிக்கை வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. அதே போல இந்த சிம்மத்துக்கு கடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு அப்போ காலமாக வீடு வாங்க திட்டம் போட்டேன், வீடு வாங்க முடியல, குரு பார்க்கணுங்க. 4ஆம் இடத்தை ஒரு ஜாதகத்தில் எப்பொழுது குரு பார்க்கிறாரோ அது எங்கிருந்து பார்த்தாலும் சரி கண்டிப்பாக சொந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கு வந்து பொருளாதாரம் பணக்காரன் ஏழைங்கிறது இல்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ அது பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் மண் யோகத்தையும் மன யோகத்தையும் கொடுத்துரும். வாகனம் பிராப்தம் வந்துடும். அதே போல 4ஆம் இடம் என்பது இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கின்ற பிள்ளைகளின் கல்வி. அப்ப இந்த இளம் பிள்ளைகள் மறத்து போகுது, தடுமாற்றமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் டீச்சர்ஸ் மீட்டிங்ல போய் கதையை பிடிக்க வேண்டியிருக்கு, இப்படி இருந்து வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இப்பொழுது இந்த பிள்ளைகளின் மூலமாக ஒரு நல்ல செய்தி, சந்தோஷம், மகிழ்வு இதெல்லாம் உருவாகும். இதே குரு பகவான் அந்த இடத்து கொண்டு பிரதானமா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், துக்கம், துயரம், தரித்திரம் எல்லாம் போயிடும். அப்போ இந்த எல்லாம் போகிற போது இன்பம் தானே. இப்படிப்பட்ட அனைத்தும் அவங்களுக்கு வந்துடும். இதே போல அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அட்டமத்து சனி அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த குரு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான். சனி பகவானே குருவோட வீட்டுல தான் இருக்கிறார். அந்த வீட்டதிபதியே உச்சத்துல உட்காந்துருக்கிறார். அவருடைய பார்வையிலேயே சனி மறந்துருக்கிறார். அப்ப இந்த அட்டமத்து சனிங்கிறத நீங்க இந்த ஒரு வருஷம் மறந்துடலாம். இந்த 2026 முழுவதும் மறந்துருங்க. இன்னும் சொல்ல போனா 2027 பாதி வரை கூட மறந்துடலாம். அப்ப இந்த அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடியது சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026ல பெரிய ஆதங்கத்தையோ தாக்கத்தையோ கொடுக்காது. ஆனாலும் சொல்ற சின்ன வயசுக்காரங்க கொஞ்சம் வண்டி வாகனத்தை ஒழுங்கா ஓட்டணும். பயணத்துக்கு தான் வாகனம்ங்கிறத பார்த்து ஓட்டணும். ஸ்ட்ரெயிட் பண்ணீங்கன்னா தப்பா போயிடும். இப்படிங்கிறத மனசுல பதிய வச்சா போதும். மற்றபடி பழச்சக்கும் குரு உயர்ந்துச்சுன்னா, குரு ஸ்ட்ராங்கா உட்காந்தாச்சுன்னா புத்திரபாக்கியம் வந்துடும், பொருளாதார மேம்பாடு வரும். எப்படியோ 2 பவுன் தங்கம் வாங்கி வீட்டில் வச்சிருவாங்க. மணமகளாக மாற்றப்படுகின்ற மணமகனாக மாறுகின்ற கோலங்கள் வரும். இப்படி எல்லா விஷயத்திலையுமே சிம்மத்துக்கு நல்லா தான். அப்போ சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனிங்கிறதையும் மறந்துடலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பொன்னான வாக்க வந்து சொல்லியிருக்கிறீங்க. சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, நம்பலாம். ஆரணமா கண்டிப்பா.